டெய்லியும் நான்வெஜ்ஜை ஸ்டாப் பண்ணாம உடம்ப குறைக்கிறது எப்படிங்கிறதுக்கான பதிவு தான் சகோஸ் இந்த பதிவு. விருப்பம் உள்ளவங்க பொறுமையா பாருங்க, விருப்பம் இல்லாதவங்க தள்ளி விட்டு போயிருங்க. வணக்கம் சகோஸ், எந்த மாற்றமும் இல்லை. என்னடா இப்போதும் சட்டையோட வீடியோ போறவே நீ பணியோட வந்திருக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்கேன். நான் நிறைய பேருக்கு இங்க ஆம்பிஷன் வந்து உடம்ப வந்து குறைக்கணும், எல்லாத்துக்கும் உண்டானதுதான். என்னைய பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, சண்டே ஆச்சுன்னா மட்டன் இல்லாம சாப்பாடு இறங்காது. மட்டன் என்னைக்குமே சண்டே ஆனா கண்டிப்பா இருக்கும், என்னைக்குலையும். அதே மாதிரி புதன்கிழமை ஆச்சுன்னா வீட்டில் மீன் எடுத்து கொடுத்துருவேன். ஆனா என் கம்பெனிக்கு போனேன்னா திங்கட்டு வெள்ளி ரொட்டீனா இருக்கும் மீன் சிக்கன்ட்டு. அதனால எப்போதும் நான்வெஜ்லேயே ஊறி போன உடம்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது எப்படா குறைக்கிறது அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா செய்ய தோணும் எல்லாத்துக்கும் இதே ப்ராப்ளம் தான். அதற்கான வழியை தான் நான் சொல்ல வரேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் என்ன கொடுக்குறீங்கன்னா, மோட்டிவேஷன் ஒன்றை மட்டும் எடுத்துக்கோங்க. இதே இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜிம் ட்ரெயினர் அது இது எல்லாம் போட்டுட்டு இப்படி காமிக்கிறாங்க. எனக்கும் வந்துருச்சுப்பா. சொல்றேன் விஷயம் என்னன்ட்டு. ப்ரோட்டீன் பவுடர் எடுங்க, அதை எடுங்க, இப்படி எடுங்க, அதை எடுங்க. ஸ்டார்டிங்காக நம்ம வீட்டில் செய்கிற ஒர்க் அவுட்டே போதும், வெளியில் எங்கேயும் ஜிம்முக்கு போகாதீங்க. ஆனால் ரெகுலராக செய்யுங்க. அதில் எனக்கு பிடிச்ச வீடியோ ஒன்னால தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். யார் பேச்சும் கேட்டு நான் டயட் பண்ணலாம் போல, நானே செல்ஃபில் போட்டிருக்கேன். நானே ரொட்டீன் என் ஒர்க் அவுட் எனக்கு மட்டுமே சொந்தம். அந்த மாதிரி யார் பேச்சும் கேட்டு அது மாதிரி இருந்தாலும் சரி, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்ய கண்டிப்பாக வருவீங்க. இதில் என்ன விஷயத்த நான் சொல்ல வரேன்னா, நார்மல் எல்லாத்துக்கும் பொதுவான பட்சம் என்ன தெரியுமா, செய்யணும்னு தோணும் ஆனால் செய்ய முடியாது, டைம் இருக்காது, ஏதோ ஒரு விஷயம். ஆனால் அதுக்குன்னு டைம் ஒரு டைரி போட்டு கலெக்ஷன் பண்ணி எழுதும், உங்கள் கையில் எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் இஸ் த பெஸ்ட். நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம எழுத்து. நம்மளுக்கு அதை பார்க்க நம்ம செஞ்சுருக்கோமா பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு. என்னோட பிளானிங்கை சொல்லிடுறேன் பாருங்க. நான் சிம்பிளா எல்லாருக்குமே உள்ள பெரிய மைனஸ் என்ன தெரியுமா, பண்ணணும் தோணும். ஆனால் இது மாதிரி ஒரு நோட்டு போட்டு வச்சுக்கோங்க. நான் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சது வந்து என்னைக்குங்கிறத நான் சொல்றேன். பெரிய பதிவு தான். டைம் உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையா பாருங்க, எல்லாம் தள்ளி விட்டு போங்க. ஜூன் 12 அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா 8/6/24 பிளான் பண்ணிருக்கேன். நான் தொடங்கல. முதல் டைரியை போட்டேன். எல்லாத்த மாதிரி இந்த நாளைக்கு தள்ளி போயிட்டு ஜூன் 12 டே 1 ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா லாஸ்டா இன்னைக்கு முடிச்ச ஒர்க் அவுட் ஃபுல்லா எழுதி வச்சிருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டே 70. அதனாலதான் இந்த பதிவு போட்டிருக்கேன். இதுல என்ன சொல்ல வரேன்னா, மைண்ட் முதல்ல கான்ஃபிடன்ஸ் தான் வாங்க. எனக்கு பிடிச்ச ஒரே பதிவு இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் வீடியோல பார்த்தேன். ஒரு நாள் செஞ்சா அது வந்து நல்லா இருக்கும், அது 21 நாள் செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ரொட்டீன் ஆயிடும். அந்த கான்செப்ட் தான் நான். ஆனா எல்லாத்துக்கும் உள்ள ஒரே விஷயம் என்ன தெரியுமா, முதல் நாள் செஞ்சீங்கன்னா அடுத்த நாள் உடம்புல கண்டிப்பா வலி இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் தடுமாறி இருக்கு. அடுத்த நாள் வலிக்குதுரான்ட்டு அடுத்த நாள் அந்த வலியோட செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த என்ன சொல்றது, அந்த திசுன்னு சொல்லலாம், சதைன்னு சொல்லலாம், அது வந்து கரெக்டான ஃபார்ம் ஆயிடும். டே 1ல இருந்து டே 7 கஷ்டப்படுது. ஒரே மரம் தான். அதுக்கப்புறம் கவுண்டிங் ஏற்றிக்கோங்க, உங்களுக்கு நல்லா வந்துடும். நான் காலையில ஆனேன்னா ஆப்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்ணிடுவேன் பெஞ்சு. இன்னைக்கு என் உடம்பு எப்படி இருந்தாலும் அதை எப்படி வச்சிருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்துருங்க. எல்லாமே பண்ண முடியும், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஷோல்டர் வந்துருச்சு, எல்லாம் வந்து ட்ரைசெப்ஸ் வந்துருச்சு. இன்னும் நரம்பு மட்டும் வெளியில வரணும்னா இன்னும் கொஞ்சம் பண்ணணும், உடனே வராது. நானே இதை கொண்டு வரதுக்கு 70 நாள். எப்படி ஏறுது, இந்த ஏறுறதுக்கே கொண்டு வரணும். ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் எனக்கு முன்னாடி ஓப்பனாக சொல்கிறேன், எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் இந்த விஷயம் தான். பானை வந்துடும். அது எனக்கும் வந்துச்சுப்பா. எக்கி கூட காட்டுறேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட் இருக்குல்ல, இந்த செஸ்ட்டு கீழே அப்படி வந்து இப்படி புடச்சிருவாரு. அதே மாதிரி இந்த சைடு அதை ஒரு டயர்னு வந்துடும். நல்லா திங்கிற முடியல, அதனால வந்துடும். அதை குறைக்கிறதுக்கு ஒன்றுமே பண்ணல, ஆப்ஸ் மட்டும் தான் பண்ணேன். 10x3 30 காலையில். அது எப்படி தெரியுமா, இதை தூக்கிடுவேன். இதை அப்படி தூக்கிட்டு தலைக்கு மேலே வச்சுட்டு அந்த பெஞ்சில் இருக்க முடியும், படுத்து வயிற்று அமுக்கி எந்திரிச்சிடுவேன். இது சும்மா சாம்பிள் காட்டுறேன். அந்த மாதிரி எனக்கு வீடியோ எடுக்க ஆளு கிடையாது. இல்லைன்னா நானும் வீடியோ எப்பெல்லாம் செஞ்சுங்கிறதுல போட்டுருவேன். சின்னதுதான். உங்களால முடிஞ்சதுக்கு தம்பிள்ஸ்ல ஆரம்பிச்சு பெரிய பாரு இல்லை கர்பார் இந்த மாதிரி வச்சு பண்ண ஆரம்பிங்க, எல்லாம் நல்லா வந்துடும். செஸ்ட் கொண்டு விரிகிறது. அப்புறம் தொப்பை அப்படியே படிப்படியா இறங்கி கீழேயும் ஏறி நடுவுல மட்டும்தான் நிற்கும். அதை கண்ணால பார்க்க முடியும். இதுக்கு வந்து பெரிய மைனஸ், யாரும் டயட் பிளானே எதுவுமே பண்ணாது. இருக்கிறத நீங்க சாப்பிடுங்க. நான்லாம் 4 நேரம் திம்பேன். அதுல முட்டை இல்லாம நைட்டு சாப்பாடு இறங்காது. இப்படியே பழகிட்டேன். இன்னைக்கு உடம்ப குறைச்சிட்டேன்னா அதுல 70வது நாள் கான்செப்ட்லயே உங்கள்கிட்ட வீடியோ போட்டிருக்கோம், சாம்பிள் வீடியோ. இந்த மாதிரி நிறைய பேர் ஃபோக்கஸ் ஆகி முன்னேறுங்க. இது யாரையும் வந்து இது பண்ணி சொல்லலை, எல்லாரும் ட்ரை பண்ணு, கண்டிப்பா ஜெயிக்கலாம். கான்ஃபிடன்ஸ் பெஸ்ட். பாருங்களேன், எனக்கே பார்க்க கண்ணாடி ஒன்று வச்சிருக்கேன். இந்த கண்ணாடியை கட்டினா உங்களுக்கு புரியும்.
ஃபுல் சைஸ் கண்ணாடி ஒன்று முதல்ல வாங்கி மாட்டிக்கோங்க. அதில் உங்கள் உடம்ப நீங்களே ரசிங்க. அதுதான் சந்தோஷமா இருக்கும். இப்போ நான் இப்படி 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 செஞ்சுக்கிட்டு இருந்தா இந்த நரம்புல அப்படி வெளியில வரும்போது தெரியும். அந்த எக்ஸசைஸ் போது இன்னும் அப்படி இங்கெல்லாம் வரும். அது கான்செப்ட் ஆக இன்னும் ஒரு குறைஞ்சபட்சம் உடனே ரிசல்ட் 180 days நினைச்சு பண்ணணும். செய்யதான் இப்பெல்லாம் இன்னைக்கெல்லாம் முன்னாடி இப்படி வச்சா இப்படி இப்படி ஆக்டிவிட்டா ஆடும். இன்னைக்கெல்லாம் அசையில நல்ல டைட்டா நிக்குது. இதே வயிற்ற கொண்டு வந்துட்டேன்னா என் சாப்டர் நான் எதுக்காக பிளானிங் போடணும் அதில் ஜெயிச்சிருவேன். அது என்னைக்கு வருதோ அன்னைக்கு நானும் இந்த பண்ணினி அவுத்து போட்டுட்டு மற்ற ட்ரைனர்ஸ் காட்டுற மாதிரி இப்படி நான் ட்ரைனிங்கே பண்ணலப்பா நானா நம்ப பண்ணேன்னு காட்டிடலாம். ஆனா இப்பொழுதைக்கு யாரையும் நான் வந்து இது பண்ணல. அதனால எல்லாராலையும் முடியும். ஜிம்முக்கு போறவங்க போங்க, போகாதவங்க வீட்லயே செஞ்சு ஃபிட் ஆகுங்க. சரி சகோஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பதிவு தப்பா நினச்சிக்குவேன். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ தூரம் என்னோட பதிவு இன்னைக்கு கேட்டவங்களுக்கு